ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா விஜய் கிட்டே போயிட்டு இந்த ஃபங்க்ஷன் நடக்குமோ நடக்காதுன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தேன். ஆனால் நீங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து என்னுடைய பெரியம்மாவோட மானத்தை காப்பாற்றினத என்னுடைய தாலியோட பாக்கியத்தை காப்பாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா விஜயோட காலில் விழுகிறாங்க. என்ன மல்லி நீ திடீர்னு காலில் விழுற, காலிலலாம் எதுக்கு விழுற, வேண்டாம் அப்படின்ற மாதிரி நம்முடைய விஜய் சொல்கிறாங்க, நான் உனக்காகலாம் வரல, என் பொண்ணுக்காக வந்தேன் அப்படின்ற மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை மல்லி, வெண்பா எனக்கு கால் பண்ணால் இந்த ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கப்ப அப்போ அவன் என்கிட்ட என்ன சொன்னான்னா, கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் கலந்துடா, அப்படி இல்லைனா நீங்கள் என்கிட்ட பேச முடியாது, என்னை பார்க்கவும் முடியாது. மல்லி அம்மா தான் என் அம்மாவை பார்க்குறேன், நான் என்னுடைய அம்மாவை பார்த்ததில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா. அதனால தான் அவருடைய மனசை புண்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் சொன்னதும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இருந்தாலுமே வெண்பாவுக்கோசரம் வந்தாலுமே இந்த ஃபங்க்ஷனுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்முடைய வெண்பாவை மீட் பண்ண நம்முடைய மல்லி போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வெண்பா என்னம்மா பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் இருக்கேன், உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் சிறப்பாக நடந்துச்சு, நானுமே ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன் நடக்க காரணமே நீ தானே வெண்பா, உன்னுடைய டாடா கிட்ட போயிட்டு இப்போ தான் பேசணும், உன் டாடா தான் சொன்னார், நீ என் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கின்றத நிரூபிக்கிற விதமாக இந்த தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு உன் டாடாவை உன் பாசத்தை வச்சு நீ இந்த ஃபங்க்ஷனில் கலந்து வச்சிருக்க, உன்னை நினச்சி எனக்கு பெருமையாக இருக்குது, நீ அதுபோக உன் டாடா கிட்ட உன்னுடைய அம்மாவை பார்த்ததில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தியா, எதுக்காக அப்படி சொல்கிற, உன்னுடைய அம்மா நான் தானடா, நான் தானே உன் முன்னாடி தானடா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா, இல்லைம்மா எனக்கு வேறு வழி தெரியல டாடாக்கை வர வைக்க, நீங்களுமே ரொம்ப வருத்தப்பட்டு தெரிஞ்சீங்க, அன்னபூர்ணி பாட்டியுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆன முயற்சி எல்லாமே பண்ணாங்க அப்படின்ற அதுவும் போக ஏகப்பட்ட தடைகள் இருந்துச்சு, அதனால தான் டாடாவை நான் எப்படியாவது வர வைக்கணும் முடிவு எடுத்து இந்த மாதிரி பண்ணேன். அவருமே கடைசி நேரத்தில் இந்த ஃபங்க்ஷன் முடியும் நேரத்தில் சிறப்பித்து உங்கள் கழுத்தில் டாடா அந்த தாலியை போட்டப்போ தான் அந்த பூஜையை நிவர்த்தி அடைஞ்சி, இந்த தாலியை கலண்டு விழுந்தாலோ எது விழுந்தாலோ டாடாவுக்கு ஆபத்து வரும், அதனால் இதில் டாடாவுக்கும் பங்கு இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி சொன்னது பார்த்தீங்கன்னா, உன் வயசுக்கு நீ எவ்வளோ யோசிச்சிருக்க வெண்பா, உன்னை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம அன்னபூர்ணியமும் இதெல்லாம் கேட்டுட்டு, வெண்பா கண்டிப்பாக நீ இந்த மாதிரி பண்ணாதுன்னா கண்டிப்பாக உன் அத்தை இந்த ஃபங்க்ஷன் நடக்க விட்டு இருக்க மாட்டா, அவன் நினச்ச மாதிரி நடந்திருக்கும், ஆனால் நீ இந்த மாதிரி பண்ணதுனால தான் என் மகளோட தாலி பாக்கியம் நிலைச்சிருக்கு, இதுக்கு மேலே அவங்கள யாராலையும் பிரிக்க முடியாது, அந்த ஆண்டவனோட அருள் இருக்குது, நானுமே அந்த ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டுட்டு தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி நம்முடைய அன்னபூர்ணியம்மா வெண்பா குட்டியை ரொம்பவுமே பாராட்டுறாங்க. நம்முடைய வெண்பாவும் பார்த்தீங்கன்னா, டாடா நீங்கள் எனக்காக இந்த ஃபங்க்ஷனில் கலந்து எடுத்துக்கு ரொம்ப சந்தோஷம் டாடா, நீங்கள் மட்டும் இந்த ஃபங்க்ஷனில் கலந்து இருந்தால் நான் கண்டிப்பாக உங்ககிட்ட பேசியே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, அப்படியெல்லாம் சொல்லாதரா வெண்பா, நான் கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்கான காரணமே நீ தான் அப்படின்ற மாதிரி நம்முடைய விஜய் சொல்கிறாங்க. வரப்போகிற எபிசோட் இப்படி தான் கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.